வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். இடி சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நிறைய பேர் ஆதரவும் கொடுத்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மற்றும் ஒரு இடி சம்பந்தப்பட்ட விஷயந்தான். காலையிலிருந்தே ஒரே பரபரப்பு. இடியுடைய இயக்குனர், துணை இயக்குனர் மாற்றப்பட்டார்கள். பிஎஸ் குமார் யாதவும் கார்த்திக் தேசாரி. நம்ம ஏற்கனவே நம்மளுடைய பதிவில் பிஎஸ் குமார் யாதவை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் மாற்றப்பட்டது ஏன்? ஒன்று. இன்னொன்று, டெபுடேஷன் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறதா உணர்கிறோம். அதையும் நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி நீங்கள் வந்து கூகுளில் அடித்தா கூட அது முழுக்க ஃபுல் தகவலும் வந்துடுது. அதனால் அதை வச்சு ஏமாற்ற முடியாது. டெபுடேஷன் சொல்கிறது சரியாக வருமா நமக்கு புரியல. இப்போ மாற்றுறாங்க அப்படின்னோன்னா பலவிதமான சிந்தனைகள். இல்லை செந்தில் பாலாஜிக்காக மாற்றுறாங்க, தம்பிகளுக்காக மாற்றுறாங்க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போன பயணம் மிகப்பெரிய வெற்றி, பார்த்துட்டிங்களா, மாற்றிட்டோம்ல அப்படின்னு ஒரு சிலர். ஒரு சிலர் இது வழக்கமான நடைமுறை தாங்க அப்படின்னு ஒரு சிலர். எதை வந்து நம்ம சீர்தூக்கி பார்க்குறது, கொஞ்சம் அறிவுபூர்வமாக அணுகிற மாதிரி இருந்தால், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிஜேபி இன்றைக்கி வந்து வழிய போய் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு அவரை கூட்டணிக்கு கொண்டு வரதுக்கு காரணம் ஜெயிக்கணும், அவ்வளோதானங்க. ஜெயிக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சி அப்புறப்படுத்தணும். அப்படிப்பட்ட திமுகவோட ஒரு டீலிங் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி போடுமா அப்படிங்கிறது குறைஞ்சபட்ச அறிவு இருக்கவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இன்னொன்று சொல்கிறாங்க நிறைய பேர், காங்கிரஸை கழட்டி விடணும், காங்கிரஸை கழட்டி விடலைன்னா உங்களுக்கு மேலே வந்து இடி பாயும். அதுவும் தப்பான வாதமாக நினைக்கிறேன். சரி, காங்கிரஸை கழட்டி விட்டால் திமுக தோற்றுரும். அது திமுகவுக்கு தெரியும்ல. திமுக எப்படி காங்கிரஸை கழட்டி விடும்? அது வாய்ப்பில்லை. அப்போ திமுகவை ஒரு தர்ம சங்கடத்தில் வைக்கணுங்கிறதுக்காக தான் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட்டே கொடுத்தார். இன்னொரு கோணத்தில் யோசிச்சிங்கன்னா பிரைம் மினிஸ்டர் என்ன நினச்சிருப்பார், எப்படியும் நம்மகிட்ட ஒரு டீலிங்காக தான் வராங்க, நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வைப்போம், என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்போம். இதன் மூலியமாக மோடியை எதிர்த்து நாங்கள் வீராதிவேசம் பேசுகிறோங்கிற ஸ்டாலின் இமேஜ் உடையும் அப்படிங்கிறது மோடியோட கணக்கு. உண்மையும் கூட நீங்கள் உடஞ்சி போச்சு. ஆனால் மோடிக்கும் நல்லா தெரியும் இவர் வந்து நம்ம கண்டிஷனுக்கு ஒத்துக்க மாட்டார். இன்னொன்று, சனாதனத்தை, டெங்கு, மலேரியாவுக்கு ஒப்பிட்ட திமுகவை முடிக்கணுங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய எண்ணம். அதிமுகவை முடிக்கணுமா, திமுகவை முடிக்கணுமா, திமுகவை தான் முடிக்கணுங்கிறது அவங்க எண்ணம். இவங்க என்ன தான் முருகன் மாநாடு நடத்து உருண்டு பிறண்டாலும் அவங்க முடிக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த இடி அதிகாரிகளுடைய பிரச்சனை போயிட்டு இருக்கும்போதே இந்த எஃப்இஓஏ, அது இன்னொரு 2018 எஃப்இஓஏ அப்படிங்கிற ஒரு சட்டம், அந்த சட்டத்தை இன்றைக்கி வந்து தம்பிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அபாயம் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த எஃப்இஓஏன்னா என்ன, இதில் இருக்கக்கூடிய ஆபத்து என்ன, வானளாவி அதிகாரம் இருக்குல்ல அந்த மாதிரி. இப்போ காபி போசா சட்டத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பீகாரில் இருக்கக்கூடிய இவங்க கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்மா டெஸ்மா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு நிறையா சட்டங்கள் புரியாது. ஜெயலலிதாமா எஸ்மா டெஸ்மா சட்டம் போடும்போது தான் நிறைய பேருக்கு தெரியும். அதே போல் இந்த காபி பூசா சட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுங்க அதிமுக இருக்கும்போது ஜெயலலிதாமா ஆட்சியில் பிரபலமாக பேசப்பட்டது. இப்போ எஃப்இஓஏ அப்படிங்கிற ஒரு சட்டம் இன்றைக்கி தம்பி மேலே பிரயோகப்படுத்தினால் அதை திமுக தாங்குமா? இன்னொன்றுங்க, எப்பயுமே இந்த மாதிரியான சட்டங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லாக உங்களுக்கு பிரச்சனை தான். எப்படி வந்து ஜெயலலிதா அம்மா வந்து அவங்க பையன் வளர்ப்பு மகன் மேலே கஞ்சா கேஸ், ஹெராயின் கேஸ் போட்டு இன்ன வரைக்கும் போயிட்டுருக்காரு. அதனால் இந்த தேச துரோக குற்றம், போதை மருந்து, இந்த எஃப்இஓஏ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக மோசமானது. அதை இறக்க போகிறாங்கன்னொன்னே இன்றைக்கி திமுக கூடாரத்தில் ஒரு பதட்டம் தெரியுது. நீங்கள் கேட்கலாம், ஏங்க உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, நீங்கள் இப்போ போய் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா சொல்ல முடியாது. என்ன வேணால் நடந்திருக்கலாம். நம்ம சொல்கிறது பொதுமக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடல்நிலை சரியில்லாமல் அவர் இருக்கும்போது அவருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. ஏன்னா கூட இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக அவர் நம்பிட்டு இருக்கக்கூடிய தம்பிக்கு மேலே எஃப்இஓஏ அப்படிங்கும்போது அதை எப்படி வந்து இவங்க தாங்க போகிறாங்கன்னு தெரியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த எஃப்இஓஏவை எப்போ அமுல்படுத்த போகிறாங்க, என்ன நடக்க போகுது, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதையும் தாண்டி இன்றைக்கி வந்து நம்ம பிஎஸ் குமார் யாதவ் அவர்களுடைய பதவிக்காலம் முடியறதுக்கு முன்னாடியே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதெல்லாம் எங்கே போய் நிற்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு விஷயந்தான், இடி இவர்களை சும்மா விடாது. நம்ம தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். அதற்கு உண்டான நடவடிக்கைகள் வேகம் எடுத்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் அட்டார்னி ஜெனரல் அவர்கள்ட்ட அறிக்கையை கேட்டு வாங்கிட்டாங்க, உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண போகிறாங்க. உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணி இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆகாஷ் அவர்களுக்கு சம்மன் கொடுத்தாச்சு, அவர் இன்னும் ஆஜராகலை. அவரை எப்போனாலும் வளைக்கலாம். இடி என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கும்,
இப்போ ஈடிக்கு வந்து ஈடிக்கு முக்கியம் யாருங்க? உங்களுக்கு தெரியும், ஈடிக்கு முக்கியம் தலைமையில் இருக்கக்கூடியவங்க. அவங்கள டெஸ்ட் பண்ணணும்னா யாரை டெஸ்ட் பண்ணால் சரியாக இருக்கும்? அவங்கள டெஸ்ட் பண்ணோம்னா இன்றைக்கி பெரும் திரளான பணம் இருக்கக்கூடிய திரைப்படத்துறை ஒன்று. 2வது லண்டன் தம்பி. இவங்களை யாராவது ஒருத்தரை தூக்கிட்டா அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுவாங்க. இது இல்லாமல் ஏற்கனவே அதிகாரிகள் அங்கே உள்ளே போய் நம்ம ரெய்டெல்லாம் பண்ணி ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டோம். ஆனால் இந்த தம்பிகளை தூக்கிறது அப்படிங்கிறது ஒரு முயற்சி. இது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தாங்க மாட்டாங்க, நிலை குலைஞ்சு போயிடுவாங்க. எப்படி ஒரே நேரத்தை இப்போ எதுக்கு விட்டு வச்சுருக்காங்க இடி அப்படின்னு வரக்கூடிய தகவல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ரித்தீஷ் மேலேயோ இல்லை வாரிசு மேலேயோ இல்லை விக்ரம் ஜூஜு மேலேயோ இவங்க யார் மேலே நீங்கள் வந்து ஒரு சம்மனை கூப்பிட்டு அவங்கள வந்து விசாரித்தாலும் நிறைய லூப் ஹோல் இருக்குது. ஏன் இப்போ விசாகன்லேருந்து மற்றவங்க டாஸ்மார்க் இவங்களாம் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. சூப்பர் முதல்வர் இவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க. ஏன்னா ஸ்டே அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது ஒரே நேரத்தில் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி தடை நீக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே ஈடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட ஒருத்தர் விசாரணை, இந்த பக்கம் இருக்க தம்பிகள்கிட்ட 3 பேர்ட்டையும் 3 பேர் விசாரணை, தலைமைக்கு ஒரு விசாரணை அப்படின்னு வச்சிங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ் பண்ண இடமே யாரை நீங்கள் காப்பாற்றுவீங்க? யாருக்காக உச்சநீதிமன்றம் போவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். டாஸ்மார்க்கில் விசாகன் அவர்களுக்கு தனியாக அவர் மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய சங்கீத இவங்களுக்கு மேலேயும் ஒரு வழக்கு. அதாவது அவங்களையும் சம்மன் கூப்பிட்டு மறுபடியும் அவங்கள வந்து கோஹெட் அவங்ககிட்ட இருக்க டீட்டெயிலாக மறுபடியும் கேட்குறது. இன்னொரு பக்கம் 3 தம்பிகளையும் கேட்குறது. நீங்கள் கேட்கலாம், தம்பிகள் வந்து இல்லைங்க ஊரில் அப்படின்னா அது எப்படி தூக்கிட்டு வருதுங்கிறது ஈடிக்கு தெரியும். வரலைன்னா எஃப்இஓஏனா என்ன? எஃப்இஓஏ அப்படிங்கிறது 2018ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த சட்டத்தின்படி இது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு அரசாங்கத்தை ஒரு புலனாய்வு அமைப்பை ஏமாற்றிட்டு நீங்கள் வந்து வெளிநாடு போயிட்டு வரல. இப்போ ரித்தீஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா, மற்ற யார் வீட்டையும் சீல் வைக்கல. ரித்தீஷ் வீட்டுக்கு மட்டும்தான் அவருக்கு ஃபோன் பண்ணி எடுக்கலை, அவங்க குடும்பத்தாரும் வரல, சீல் வச்சுருக்காங்க. இப்போ அவர் வரலைன்னா ரைட். ஆனால் அவங்க குடும்பத்தார் யாரும் வரலைங்கும்போது அவர் வெளியூரில் இருக்கக்கூடிய பட்சத்தில் தெரியும் இல்லை, இப்போ வந்து காவல்துறையினர் வந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒருத்தரை விசாரிப்பாங்க. அவர் வீட்டில் இல்லைன்னா அவங்க அண்ணன் தம்பி சொந்தக்காரன் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு விசாரித்து எவ்வளோலாம் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். அப்போ எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி அவர் வெளியூர் போயிட்டார், அவங்க கூட இருக்கவங்கள ஏன் விசாரிக்கலை அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வீட்டை சீல் வச்சுட்டாங்க. சீல் வச்சது மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு சட்டப்பிரிவுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. பிஎம்எல்ஏனா பணத்தடுப்பு சட்டம், அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. இந்த எஃப்இஓஏக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அதாவது என்னென்னா, இன்றைக்கி வந்து அதாவது ஃபாரின் மணியை பணம் மோசடி தடுப்பு ஒருத்தர் பணம் மோசடி பண்ணிவிட்டு ஃபாரின் போயிட்டாருன்னா அவரை சொத்துக்களை முடக்கலாம். இப்போ நீங்கள் லண்டன் தம்பி வெளிநாட்டில் இருந்தாலும் அதிரடியாக அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை முடக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொத்துக்களை முடக்கிறாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த அசையா சொத்துக்கள் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை வெளியில் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகும். இது ஒரு பதட்டம். ஏன் ஏற்கனவே கேஷ் கொடுத்த இடம், லிக்விட் கேஷ் கொடுத்த இடத்துலேருந்து பணத்தை வெளியில் எடுக்கிறதும் சிக்கல். இன்னுமே வந்து ரித்தீஷ் அவர்கள் வந்து இந்த எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வேறு எந்த தொழிலும் தொடங்க முடியாது. ஏன் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு நீ எப்படிப்பா தொழில் தொடங்குறாங்கிற கேள்வி வரும். இதெல்லாம் ஏன் அவங்களுக்கு பதட்டமாகுது? வரக்கூடிய தேர்தலில் திமுக தோற்று போனால் எதிர்காலமே இல்லை. திமுக தோற்று போச்சுன்னா பிஜேபி சும்மா விடுமா? இருக்கிற தம்பியிலேருந்து அண்ணன்லேருந்து சொந்தக்காரன்லேருந்து எல்லாத்துமேலேயும் ஏகப்பட்ட வரக்கூடிய 2006 திமுக தோற்றுதுன்னா 2029 திமுகவே இருக்கக்கூடாதுன்னு தும்சம் பண்ணிடுவாங்க போட்டு. எம்பிக்களை நிறைய எம்பிக்கள்லாம் விலைக்கு சொல்ல ஏகப்பட்ட வேலைகள் பண்ணி எழுதி வச்சுக்குவாங்க. திமுகவை 2ஆம் 3ஆம் சுக்கு நூறாக உடைக்காமல் பிஜேபி விடாது. உத்தவ் தாக்கரே விட மோசமாக போகுது கட்சி. பிஜேபி அதானே எண்ணம், பிஜேபிக்கு வரணும். அதிமுக கூட்டணியில் இருந்துட்டு மட்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகினா மட்டும் பிஜேபி அந்த ஆசை இல்லை. பிஜேபி அது இருக்கட்டும், எடப்பாடி ஆகிட்டார். நம்ம 2029 திமுகவை அடிக்கணும், கூட்டணியை உடைக்கணும். திமுக உடைச்சா எந்த கட்சியா யாரோட போய் கூட்டணி சேருவாங்க? திமுக 3 நாளாக உடைப்போம். திமுகவை உடைக்க முடியுமான்னு கேட்டால் செந்தில் பாலாஜி 4-5 கட்சிக்கு போயிருக்காரு. 6வது அவர் ஒரு புதுசாக ஒன்று உடைக்க மாட்டார். என்ன நிச்சயம்? எல்லாம் நடக்கும். எம்ஜிஆர் அட்டையை எழுத்துட்டு போய் எஸ்டிஎஸ் கட்சி ஆரம்பித்தார். ஜெயலலிதாமா ஜானகி பிரச்சனையில் திருநாவுக்கரசு தனியாக போனார், வைகோ போனார். சார் இது வந்து அரசியலில் வந்து ரொம்ப உங்களோட நம்பிக்கை. ஏக்நாத் ஷிண்டே வந்து நம்ம உத்தவ் தாக்கரே போகும்போது காலை பிடிச்சி வீட்டுக்கு போகும்போதே தொட்டு தான் வணங்கிட்டு தான் போகிறோம். இப்போ உத்தவ் தாக்கரே வீட்டுக்கு போகும்போதே ஷிண்டே அவர்கள் தொட்டுக்கு முன்னாடி தான் வீட்டுக்குள்ளேயே போவாராம்.
அவர் தானே வினைய வச்சார், அவர் தானே இப்போ கட்சியை உடைச்சார். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நம்பிக்கையானவர்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க, அவர்கள் நம்பிக்கையானவர்கள் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடத்தை வந்து இந்த சட்டத்தை வந்து ஏற்கனவே பிஎஸ் கோயல் தான் அறிமுகப்படுத்தியிருக்கார். இதில் முதல் குற்றவாளியாக விஜய் மல்லையா இருந்திருக்கார். அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போனவர். அவர்கிட்ட இருந்து இப்போ பணத்தை ரெக்கவரி பண்ணது நம்ம கதை தெரியும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த FEOAவை பயன்படுத்தி இன்னைக்கு லண்டன் தம்பியை மிரட்டுவதற்கான ஒரு வேலையை இடி பண்ண போகுதுங்கிற தகவலால் குடும்பமே பதட்டம். ஏன்னா இந்த FEOAவில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு பெரிய சிக்கல் இருக்குது. என்னென்னா இப்போ விஜய் மல்லையா சொல்கிற கதை தான். ஏங்க நான் வந்து ஏமாற்றிட்டு போனது 6000 7,000 கோடி தான். ஆனால் என்கிட்டருந்து வாங்கினது 15,000 கோடி. அந்த பணம் எங்கே போச்சுன்னே தெரில. கவர்மெண்ட்டுக்கு போச்சா, யார் எடுத்துக்கிட்டாங்கன்னே தெரிலன்னு அவர் புலம்பிகிட்டு இருக்கார். இன்ன வரைக்கும் வர முடியல. அப்போ விஜய் மல்லையாவுக்கே அந்த நிலைமை. ஏன் விஜய் மல்லையாவுக்குங்கிறன்னா, விஜய் மல்லையா ஏற்கனவே எல்லாராலும் அறியப்பட்ட உண்மையிலே தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். லண்டன் தம்பி எந்த தொழிலும் பண்ணவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் அங்கே போயிட்டாருன்னா, சார் மனுஷனுக்கு என்ன சார் வேணும்? உயிர் முக்கியம், அதுக்கப்புறம் முக்கியம் ஓரளவுக்கு பணம், அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போகக்கூடாது. இதுதானே முக்கியம். நீங்கள் வந்து திமுக வந்து வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை நாள் அங்கே இருப்பார் அவர்? இங்கே வந்தால் பிடிச்சிருவாங்க. எத்தனை நாள் இருப்பார்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ சில உண்மைகளை உளறிங்கிறதோ சொல்லியே ஆக வேண்டும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பல வேலைகளை பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் வந்து குடும்பத்துக்கே தெரியாமல், குடும்பமே சம்மந்தப்படாது டாஸ்மார்க்கில், குடும்பம் ஒரு ஆளை நியமிக்கும், அந்த ஆள் எல்லா டீலிங்கும் பண்ணுவார். நம்ம என்ன கேட்குறோம், சரி சார் ஒரு ஆளை நியமிச்சிங்கல்ல, இப்போ ஒரு ஆளை பிராமின்னு ஒருத்தரை நியமிக்கிறீங்க. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ஸ்ரீராம்னு நியமிச்சிங்க, அவர் டீலிங்கில் இருந்திருக்கார், திண்டுக்கலை சேர்ந்தவர். அவர் தான் விசாகனோடையும் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளோடையும் பேசிகிட்டு இருக்கார். திடீர்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவர் இறந்த உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரத்தீஸ் பேசுகிறது, அது தப்பு. வேறு யாரையாவது ஒருத்தர் ஒரு நடுவில் ஒரு ஆளை போட்டு வேலைக்கு கூட ஆள் போட்டு பண்ணுங்களேன். ஏன்னா உங்கள் கண்காணிப்பில் தான் இருக்கார். தேவையில்லாமல் அதாவது என்னென்னா யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. பெரிய அளவுக்கு பணம் வருது சார். பணம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இயற்கையிலே திமிரு வந்துடும். இன்னொன்று வந்து என்னென்னா, தமிழ்நாடே நம்மளுது தான், ஏன் இந்தியாவே நம்மளுது தான். பணம் இருக்குது. ஒரு அளவுக்கு பணம் வந்தால் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு மீறி பணம் வந்தால், இப்போ நீங்கள் நம்ம ஒரு கிரவுண்ட்லேயோ 2 கிரவுண்ட்லேயோ நீங்கள் வீடு கட்டியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு ஃபுல்லாக அடுக்குனாலும் நீங்கள் 100 கோடி 200 கோடிங்கிறத தாண்டி பல ஆயிரம் கோடி எப்படி அடைக்குவீங்க? சொல்கிறதெல்லாம் பார்த்தா 50,000 கோடி எப்படிங்க அடக்கும்? எங்கே நீங்கள் செலவு பண்ணுவீங்க? உங்களுக்கு வேலையே பார்க்க முடியாது. அப்போ நேரடியாக இன்னைக்கு வந்து வாரிசுடைய நண்பர் விசாகன் அவர்களிடம் பேசியது தான் முதல் தவறு. என்றைக்குமே அந்த தவறை பண்ணக்கூடாது. ஏன் இவங்க தவறு பண்ணுறாங்கன்னா, என்ன சொல்கிறது, அனுபவம் இல்லை, அவ்வளோதான். ஏன்னா கலைஞர் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணி மாட்டுவாரா? ஏன்னா கலைஞருக்கே தெரியாமல் மாட்டினது தான் 2G. ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறோம்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு செந்தில் பாலாஜி அவங்க தம்பி மாட்டுறாரு, செந்தில் பாலாஜி மாட்டுறாரு. என்ன குற்றச்சாட்டு? செந்தில் பாலாஜியுடைய அக்கௌண்ட்லேயும் அவங்க மனைவி மேகலாவுடைய அக்கௌண்ட்லேயும் ஸ்ட்ரெயிட்டாக பணம் போட்டிருக்காங்க. ஏன்? அவ்வளோதான். அதாவது ஒரு அச்சமே இல்லை, யார் நம்மளை கேட்டுருவா. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேலுமணி அவர்கள் வீட்டில் இருக்க கம்ப்யூட்டர்லேருந்து ஒரே கம்ப்யூட்டர்லேருந்து 4 டெண்டர் போயிருக்குது. அதுதான் அவர் மாட்டினார். அதாவது என்னென்னா, இவங்க அரசியல்வாதிகள் எப்படின்னா ஒரு அளவுக்கு தப்பு பண்ணுறாங்க, அது ஓரளவுக்காக பட்டும் படாமலும் பண்ணுறோம். பட்டும் படாமல் ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுறது யார் நம்மளை கேட்குறா. அதனால தான் இன்றைக்கி தம்பிகளுக்கு இவ்வளோ பிரச்சனை. இன்னும் பிரச்சனை இல்லாமல் இந்த FBOA அப்படிங்கிறது வாரண்ட் இல்லாமல் யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாம். வாரண்ட்டே இல்லை வேணாம். இன்னொரு குறிப்பிட்டு சொல்லணும், இன்னொன்று இதில் வந்து காலக்கெடு வந்து நிர்ணயிக்க முடியாது, எப்போ வேணாலும் என்ன வேணால் நடக்கலாம். சரி, இந்த FBOA வச்சு இவங்க பண்ணுறாங்கன்னொன்னே நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடியுமா? இல்லை என் மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு போட போகிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகுவீங்க? இப்போ தம்பி தரப்பு வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய லாயர்லாம் பேசாமலே இருந்திருப்பாங்க, பேசியிருப்பாங்க, என்ன தகவல் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சட்ட நிபுணர்களை கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே இருக்கக்கூடிய லண்டன் தம்பியோ, இங்கே இருக்கக்கூடிய ஹைதராபாத் தம்பியோ, பெங்களூர் தம்பியோ யாருமே உச்சநீதிமன்றத்தை நாட முடியாது. ஐயா எங்கள் மேலே வந்து எங்கள் வீட்டை ரைடு பண்ணியிருக்காங்க, வீட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க, டான் பாஸ்கர் வந்து இல்லை என் மேலே எனக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு ஏன் சம்மன் கொடுத்தாங்கன்னு கேட்க முடியாது. ஏன்? அதாவது பிரிமா ஃபேஸிம்பாங்கல்ல, இவர்கள் எல்லாருமே இன்றைக்கி டாஸ்மார்க்கோடு சம்மந்தப்பட்டவர்கள். டாஸ்மார்க்கோட சம்மந்தப்பட்டவங்கிறனால இவங்க இப்போ நானோ நீங்களோ போய் நம்ம மேலாம் குற்றச்சாட்டு பண்ண முடியுமா? நீங்கள் காரணமே இல்லாமல் ஒருத்தரை உள்ளத்துக்கு போட முடியுமா? இன்னும் எல்லாத்துக்கும் எளிமையாக புரியக்கூடிய விஷயம்,
இப்போ டாஸ்மார்க் வந்து இதில் இருக்குது, நம்ம கேரளாவில் இருக்குது. அங்கே பிரணய விஜயன் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? பிஜு பட்நாயக் எதிர்க்கட்சி தலைவராயிட்டார், அவர் ஏதாவது பண்ண முடிஞ்சதா? நம்ம இவங்க ரொம்ப ஒன்றிய அரசுக்கு எதிராக நேரடியாக குரல் கொடுத்துட்ருக்கா மம்தா பானர்ஜி ஏதாவது சிக்க வைக்க முடியுதா? ஏன் அங்கெல்லாம் போகல, இங்கே மட்டும் வருது? பிஜேபி எதிரியான மாநிலங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் ஸ்டாலின், எல்லா இடத்துலையும் இல்லையா? ஏன் இவர் தெலுங்கானாக்கு போச்சா? நம்ம இவர் ரேவந்த் ரெட்டி அங்கே போயிருக்குதா இடி? போலியே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். சரி, ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தானே சார் நாங்கள் இடி போக முடியும். இடி பண்ணுற இடி சரின்னு நம்ம சொல்லலை, அதுக்காக இடி பண்ணுற எல்லாம் தப்பு அப்படின்னா அந்த புலனமைப்பை இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான். அப்போ FBOA அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் இவர்களுக்கு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ண போகுது. அதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர்களுக்கு ஒரு கம்பெனி இல்லை, 5 கம்பெனி வச்சுருக்காங்க. 5 கம்பெனியை வேக வேகமாக மூட வேண்டிய அவசியம் என்ன? அந்த 5 கம்பெனிலையும் 15 லட்ச ரூபா போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, இவருக்கும் அதாவது என்னென்னா இவங்க 3 பேருக்குள்ளேயும் தொடர்பு இல்லை அப்படின்னா 3 பேரும் தனித்தனியாக இயங்கணும், அப்படி தானேங்க? இதுலேயும் மாட்டுறாங்க. ஏன்னா இதில் 2 பேர் வந்து ஒரே நிறுவனத்தை 2 பேர் டைரக்டர். 15 லட்ச ரூபா போட்டது யாருங்கிற தகவல் இன்றைக்கி இடி கிடச்சுன்னா இவங்ககிட்ட பதில் என்ன? முதல்ல 5 லட்ச ரூபா உங்களுக்கு எப்படி கிடைச்சது, என்ன தொழில் பண்ணீங்க கேட்பாங்களா இல்லையா? கேட்டதுக்கு பதில் என்ன? யார் கொடுத்தான்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ டான் பாஸ்கர் சொல்கிற மாதிரி 500 கோடி ரூபா மாமனார் கொடுத்தாருன்னா மாமனாருக்கு எப்படிங்க 500 கோடி வரும்? அப்புறம் அங்கே அவருடைய நிறுவனத்தை ஆய்வு பண்ணுவாங்க. அது இன்னொரு சிக்கலாக போயிடும். அதாவது நீங்கள் சிக்கலுக்கு மேலே சிக்கல் மாட்டுறீங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு சிக்கலில் மாட்டிட்டீங்கன்னா ஒழுங்காக ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாரம்பரியமாக, அங்கேயும் பிரச்சனை வரும். இதை வச்சு அதை நோண்டுவாங்க. நீங்கள் உங்களுடைய அதாவது என்னென்னா பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சுன்னா, உங்களை ஒரு வழி பண்ணு முடிவு பண்ணிடுச்சுன்னா ஒரு வழி பண்ணிடும். ஷாருக் கான் பையனை கதி நம்ம பார்த்துருக்கோம், சொல்லி வச்சே பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது அது. இன்னொன்று இவருக்கு என்னாச்சு, சல்மான் கான் என்னாச்சு, வீட்டுக்கு அவருக்கு அச்சுறுத்தல் அது ஒரு பெரிய நியூஸாக போயிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா? உயிருக்கு பயம், அப்படி பயம், இப்படி பயம், இவங்களே அப்புறம் ஒருத்தரை சுட்டு கொன்னதாகட்டும், இதெல்லாம் வந்து பிஜேபி பல வகைகள். ஒன்று வேணாங்க, நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஊபியில் இருக்காங்க. நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்காரு, அவர் மேலே வண்ணப்பொடியை வந்து நாடாளுமன்றத்தில் தூவிட்டு இருந்தாங்களே இளைஞர்கள். அதுக்கப்புறம் ஏதாவது நியூஸ் வந்துச்சா? அந்த வண்ணப்பொடியை தூவினதுக்கான காரணம் என்ன? பார்த்துக்கோங்கப்பா, நாங்கள் 2 பேரும் பாராளுமன்றத்துக்கு வெளியில் இருக்கோம், பாராளுமன்றத்துக்கு உள்ளே என்ன வேணால் நடக்கலாம். அப்போ என்ன செய்தி சொல்ல வராங்க சார் சொல்லுங்கள்? நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து பிஜேபியை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அவங்க எல்லா விதமான அஸ்திரத்தையும் 24 ஏஜென்சி இருக்குங்க இந்தியா முழுக்க. உங்கள் மேலே ஏவினது வெறும் 2 ஏஜென்சி தான். இன்னுமே நிர்மலா சீதாராமன் டிபார்ட்மெண்ட்டில் இன்னொரு 8 ஏஜென்சி இருக்குது. ஒன்று வேணால் நம்ம முதல்ல வந்து சிபிஐனா மக்களுக்கு தெரியும். இந்த இடிங்கிறது தெரிய வந்தது எப்போது? என்னைக்கு பிஜேபி வந்ததோ அப்போ தான் இந்த இடிங்கிறது வெளியே தெரிஞ்சது. பிஎம்எல்ஏலாம் மக்களுக்கு யாருக்கும் தெரியும், FBOனா யாருக்கும் எனக்கு தெரியும்? கொஞ்சம் யோசனை பாரு. அப்போ இதெல்லாம் வேகம் எடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? மோடி அவர்கள் பாட்னாக்கு 500 ஸ்வீட் பாக்ஸ் அனுப்பிட்டு அமைதியாக உட்காந்துருவாரா? முதல்ல இந்த ஸ்வீட் பாக்ஸ் போனது கூட மோடிக்கு தெரியுமா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் அனுப்புகிறீங்க. ஏன் உங்களுக்கு பதட்டம், என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால தான் மோடியை போய் பார்க்குறீங்க. மோடியை போய் பார்த்தா இமேஜ் போகும்னு தெரிஞ்சும் மோடியை போய் பார்க்குறீங்கன்னு என்ன அர்த்தம்? கேட்டால் பொதுக்குழுவில் வந்து இல்லை நாங்கள் திராவிட பற்றாளர்கள்னு ஒரு உருட்டிகிட்ருக்கீங்க. தமிழ்நாட்டில் இது இப்போ யாருமே குறை சொல்ல முடியாத ஆட்சின்னு அது ஒரு உருட்டு. இன்றைக்கி வந்து நம்ம அண்ணாமலை கேட்டதுக்கு பதில் என்ன? அண்ணாமலை கேட்குறது சூப்பரான கேள்வி தான். அவர் கோட்டூர் சண்முகத்திலிருந்து காவல்துறை அதிகாரியை கெடு கொடுக்குறாரு. இதெல்லாம் இன்றைக்கி பொதுமக்கள் மத்தியில் விவாதமாகும். அதாவது போகிற காலத்தில், அதாவது கடைசி நேரத்தில் வந்து தொடர்ந்து இந்த கவர்மெண்ட் அன்பாப்புலர் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்கிறோம்ல, அதனுடைய நீட்சி தான் வரக்கூடிய தகவல் எல்லாமே. இப்போ தொடர்ந்து இந்த டாஸ்மார்க் விஷயம் அப்படியே அமைதியாக இருக்கிறது போல தெரிஞ்சாலும் இது அமைதியாக இல்லை. மோடியை சொல்கிறோம், இடி தன்னுடைய வேலையை காட்டும். நம்ம தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்கிறோம், எழுதி வச்சுக்குவாங்க. இடி இந்த மேட்டரை சும்மா விடாதீங்க. எல்லாரும் சொல்கிறாங்களே இன்றைக்கி கூட அந்த அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர், அதில் நிறையா சந்தேகங்கள் நமக்கே இருக்குது. ஏன்னா அதில் வந்து இணை இயக்குனரான யாதவ் அவர் ஜூலை 1ஆம் தேதி அவருக்கு அந்த பதவி காலம் முடியுது. ஜூலை 1ஆம் தேதி முடியும் போது இப்போவே ஏன் அவரை வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறாங்க? அதேமாதிரி தாசரி அவரையும் ஏன் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போடுறாங்கிறது நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒருவேளை வேறு ஆஃபீஸில் போட்டு இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்கலாம், ஏன்னா நம்ம எதுவுமே தெரியாமல் பேசக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இடி அதிகாரி மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனாலேயே இவங்க விடுபட்டுட்டாங்கிற கூற்றை நம்ம ஏற்றுக்கல. அப்படி ஒரு வேளை இடி இந்த கேஸை விட்டுட்டாங்கன்னா பிஜேபி வரக்கூடிய தேர்தல் தோக்குன்னு பிஜேபிக்கு தெரியுமா? எடப்பாடிக்கு நல்லா தெரியும். ஏங்க இவ்வளோ தூரம் ஒரு முயற்சி பண்ணுறீங்க, ஒன்றுமே பண்ணேன்னா ஸ்டாலின் என்ன சொல்லுவார்? மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, எங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. டாஸ்மார்க் மீது அபாண்டமான பழியை சுமத்தி இருக்கிறார்கள்.
டாஸ்மார்க் அப்படிங்கிறது வந்து ₹1 கூட லஞ்சம் வாங்காத ஒரு டிபார்ட்மெண்ட்டு, நஷ்டத்தில் போயிட்டு இருக்க டிபார்ட்மெண்ட். அதை லாபத்துக்கு எப்படி பண்ணணும் தான் செந்தில் பாலாஜி திறமையாக யோசனை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மக்கள் கேட்குறாங்க, ரைட்டுங்க, நஷ்டத்தில் இயங்குற டாஸ்மார்க் நிறுவனம் எப்படிங்க வக்கீலுக்கு லட்சக்கணக்கில் பணம் தருது, இது வரைக்கும் கோடிக்கணக்கில் காயிருக்குமேங்கிற கேள்வி எழாமல் இல்லை. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பதட்டம் இன்றைக்கி திமுகவில் வந்துருச்சு. அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பல பேருக்கு வந்து அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இல்லை. நிம்மதி இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்கள் ஆக்டிவாக இருக்க முடியாது, வெளியிலலாம் போக மாட்டீங்க, வீட்டிலே இருப்பீங்க, ஒரு ஆக்டிவ் இருக்காது, ஒரு பதட்டம் வந்துடும். என்ன பதட்டம்? கூட இருக்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. கூட இருக்கவங்க மாட்டினா பரவாயில்ல, கூட இருக்கவங்களுடைய செல்ஃபோனை ஆய்வு பண்ணால் பல விஷயங்கள் மாட்டுமே. இப்போ டாஸ்மார்க்குக்கு உள்ளே போனால் நீங்கள் செல்ஃபோனு மற்றதெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாங்க, ஆகாஷ் பாஸ்கரையோ இல்லை வந்து ரித்தீஷ் அவர்களையோ விக்ரம் ஜூஜி இவர்களுடைய செல்ஃபோன் ஆய்வு பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன தான் எரேஸ் பண்ணிருக்கட்டும், எடுத்துடலாம். இப்போ இவங்களுக்கு என்ன பயன்னா, இந்த டாஸ்மார்க்கை விட வேறு ஏதாவது உள்ளுக்குள்ளே வச்சு அது மாட்டிக்கிச்சுன்னா, ஏன் செல்ஃபோனில் எல்லாமே இருக்குங்க இன்றைக்கி, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. சார் நீங்கள் எவ்வளோ தான் புத்திசாலியாக இருந்தாலும் சிறு தவறுகளை பண்ணியிருப்பீர்கள். அந்த தவறு தான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி லண்டன் தம்பி நேரடியாக விசாகன்ட்ட பேசியிருக்கிறது. இதுவே முனுசாமியோ கந்தசாமியோ ராமசாமியோ இல்லை யாராவது டேவிட்டோ யாராவது ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அங்கே இருந்திருந்தாருன்னா அவர் விசாகன்ட்ட பேசணும். முதல்ல அப்படி தான் இருந்தது ஃபார்மெட்டு. முதல்ல நல்லா திறமையாக தான் பண்ணி வச்சுருக்காங்க. திண்டுக்கலை சேர்ந்த ஸ்ரீராம் தான் என்ன பண்ணுவார், ஸ்ரீராம்ங்கிறவர் இந்த பக்கம் மேலிடத்துலையும் பேசுவார், அவர் தான் விசாகன்ட்டையும் பேசுவார். மேலிடத்தில் பேசும்போது எப்படி பேசுவார்னா, இல்லைங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மெசேஜில் அனுப்புறது, எனக்கு வந்து ஒரு வேலை வேணும், நீங்கள் வாங்கி கொடுங்க, ஏன்னா வேலை வாங்கிக்கிறதுக்காக அடிக்கடி பேசுகிறாருங்கிற இமேஜ் வரணும். இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற மாட்டினையும் பேசுவாங்க. அப்போ சொல்லிக்கலாம், இது வேறு மாதிரி பேசுனாங்க, ஏதோ ஒரு ஹோல்டு இருக்கும். அந்த நபர் ஒரு ஒரு நடுநிலையான ஆளாக இருக்கணும். இன்றைக்கி வந்து வாரிசுக்கு வேண்டிப்பட்டவரே இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அனுபவம் இல்லை. திமுக எப்படியுமே விஞ்ஞானபூர்வமாக சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இது விஞ்ஞானபூர்வமான வேலை இல்லை, நேரடியாக போய் மாற்ற வேலை. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, நேரடியாக முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னொரு கணக்கு என்னென்னா, நம்மகிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது, எது எப்படி இருந்தாலும் நம்ம அதை கொடுத்து சமாளிச்சிடலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி இந்த அளவுக்கு உடைச்சி நடுரோட்டில் நிற்க வைத்தது யார்? மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஊரில் இருக்க மக்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஓபிஎஸ்ஐ இதனால் வரை இயக்குவது, இப்போது இயக்கி கொண்டிருப்பதும் யார்? மாப்பிள்ளை தான். இப்போவும் டெல்லியில் வந்து அமித்ஷாலேருந்து நம்ம இவர் பேருனா உலகமே, அதாவது இந்தியாவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அதானி, அவர்கிட்ட டீலிங் வச்சுருக்கக்கூடியது யார்? ஒன்று வேணாம், அதானி இங்கேருந்து ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து யாரங்க பார்த்தாரு சொல்லுங்கள்? இவ்வளோ பேர் இருக்காங்களே, அதானி யாரை பார்த்துட்டு போனார்? ஊருக்கே தெரியும் யாரை பார்த்துட்டு போனார்னு. அப்போ அவங்களுக்கும் இவங்களுக்குமான டீலிங் என்ன? அப்போ மாப்பிள்ளை அவர்கள் இன்றைக்கி, மாப்பிள்ளை அவர்களுக்கு என்ன வேலைங்க? அடுத்து திமுக இன்றைக்கி வரணும். அப்போ தான் திமுக வந்தால் தான் நமக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்து டெல்லிக்கு போக முடியும். வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. எப்படி தேமுதிகவுக்கு வந்து இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கேப்பா ஜெயிச்சு கொடுத்துருங்க, 2026 ஜெயிங்க, அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் தான் போகிறீங்க, எம்பி ஆகிறீங்க, பிஜேபியில் அமைச்சர் ஆகிறீங்க, முடிஞ்சது. ஏகப்பட்ட நீங்கள் கேட்கலாம், பிஜேபியிலேருந்து அமைச்சர் ஆகலாம், நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஏன்னா பண்டார பரதேசின்னு சொல்லிட்டு இவங்க அமைச்சரவை வாங்கினவங்க தான். இந்த தடவை ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அவங்க, திமுக ஒரு முடிவு பண்ணிடுச்சு, இந்த தடவை எது எப்படி இருந்தாலும் ஜெயிக்க வேண்டும். அதற்கு நைட்டும் பகலாக வேலை செய்கிறத விட தாண்டி தொகுதிக்கு இத்தனை கோடி எடுத்து வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இடி வந்து வம்பாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இதிலேருந்து தப்பிக்க முடியல இவங்களால். தப்பிப்பதற்கான வேலை ஏகப்பட்டது பண்ணியிருக்காங்க. எப்பயும் போல் முதல்வருக்கு தவறான ஆலோசனை கொடுத்துட்ருக்காங்க. ஏன்? நம்ம அனுப்பிட்டோம் ஒன்றும் நடக்காது, அனுப்பிட்டோம் ஒன்றும் நடக்காது. நம்ம ஏற்கனவே சொன்னோம். இதே மாதிரி தான் ஜெயலலிதா மாட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்து அவங்க இங்கேருந்து கிளம்பி போயினாங்க. குன்கா ஒரே தீர்ப்பில் நீங்கள் குற்றவாளின்னு முடிச்சு விட்டார். நடந்துச்சா இல்லையா? ஜெயலலிதாவுக்கு தெரியாத இன்டெலிஜென்ஸா? உளவுத்துறை எப்படி ஃபெயிலியர் ஆச்சு? இப்போ தமிழக உளவுத்துறை வந்து ஸ்டாலின்கிட்ட சொல்லியிருக்கும்ல, ஏங்க இடி வந்து டைரக்டர்லாம் மாற்றிட்டாங்க, நமக்காக தான் மாற்றிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலையே படாதீங்க. உளவுத்துறை சொன்னிச்சா வேறு யாரும் சொல்லியிருப்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம 500 அங்கே அனுப்பினோம் ஸ்வீட் பாக்ஸ், கடன் வேலை நடக்குது பாருங்கன்ட்டு சொல்ல முடியாது. பிஜேபி லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு ரைட்டில் போகிற கட்சி, அது என்ன முடிவு பண்ணோம்? அதிகாரிகளை மாற்றினா அவங்களை விட்டுருவோமா? சார், அதிகாரிகளை மாற்றி இவங்களை விடுற மாதிரி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி என்ன சார் நடப்பார்? எதுக்கு இவ்வளோ தூரம் ஒரு கூட்டணிக்கு போகிறார்? அவருக்கு தெரியாதா? இன்றைக்கி வலி வேதனை யாருக்கு? ஸ்டாலினுக்கு வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும். அடுத்த பிரச்சனை யாருக்கு? எடப்பாடிக்கு. கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இல்லைன்னா அடுத்து அவர் வந்து தலைவர் இல்லை, அவர் வீட்டுக்கு போக வேண்டியதான், கட்சியை முடிய வேண்டியதான். கட்சி இருக்கும், அவர் இருக்க மாட்டார், அவ்வளோ அது தெரியும். பிஜேபியும் அவர் ஒரு வழி பண்ணிடுவார், ஸ்டாலினும் ஒரு வழி பண்ணிடுவார். எடப்பாடியோட எலெக்ஷன் இந்த எலெக்ஷனோட முடிச்சிட வேண்டியதான் கதை. அப்படிப்பட்ட எடப்பாடி எப்படி யோசிப்பார்? ஈடியே சும்மா விட்டான்னு எடப்பாடி சும்மா விடுவாராங்க? மேலேருந்து சொல்லிகிட்டே இருப்பார்ல, பாருங்க இதெல்லாம் நீங்கள் கார்னர் பண்ணுங்கன்னு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? இங்கே இருக்கக்கூடிய இவங்க தமிழிசையிலேருந்து எல்லாரும் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்கிறவங்கலாம்
எப்படியும் பிரச்சனை பண்ணுங்க, இல்லாட்டினா நம்ம நீ எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறதே கஷ்டம். தொடர்ந்து இன்னொரு 8 மாதங்கள், 8 மாதத்துக்கு அப்புறம் இடியை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த 8 மாதம் திமுகவுக்கு மிக மிக ஆபத்தான காலங்கள். இவர்கள் பணத்தை எடுப்பது ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன பயம் உங்களுக்கு பயம்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டாஸ்மார்க் விஷயத்தில் பணம் வீணாக போனாலும் பிரச்சனை இல்லை. இந்த 4-5 பேர்கிட்ட செல்ஃபோனை ஆராய்ஞ்சு பார்த்து அதில் ஏதாவது சிக்கல் மாட்டி அது ஒரு தேர்தல் நேரத்தில் பெரிய பேசும் பொருளானா இப்போவே ஞானசேகரன் மேட்டரில் பெரிய பிரச்சனையாகுது. இதில் வேறு ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா இன்னும் பெரிய, ஏற்கனவே தெய்வ செயல் ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. இந்த மாதிரி ஏதாவது பார்ட்டி கீட்டியில் நடைபெற்ற விஷயங்கள் ஏதோ ஒன்று செல்லில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டாங்கன்னா இந்த ஊழலை ஒன்றும் வேணாம். இப்போ டாஸ்மார்க்கில் பற்றி என்ன சொல்கிறோம், 2017 இருக்க எஃப்ஐஆரை போட்டு பார்த்துட்டு தான் உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு சார், அப்போ விசாரிக்கணுமா வேணாமான்னு உச்சநீதிமன்றத்தை கேட்டாங்கன்னா, இல்லை 2017 தான் நீங்கள் உள்ளே போனீங்க, அதை மட்டும் விசாரிங்க, 1000 கோடியை விசாரிக்காதீங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லாதே. ஒன்று வேணாம். இன்னொரு விஷயம், இங்கே இருக்கக்கூடிய ஷெல் கம்பெனி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இவங்க இது ஏஜென்சி, அதாவது என்னென்னா நடுவில் மீடியேட்டர் இருப்பாங்க, இந்த ஏஜென்சி, அவங்க தான் வந்து ஒரு டெண்டர் எடுக்கும்போது 2 பேருக்கும் பாலமாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 5 கம்பெனி ஆய்வு பண்ண போனால் ஆஃபீஸ் ஃபுல்லாக பணம். உள்ளே பார்த்தா சிஎம்டியோடைய ரெக்கார்டெல்லாம் வருது வெளியில். அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் இல்லை, பல டிபார்ட்மெண்ட்டில் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே இடி வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்த அட்டாக் அவங்க அதாவது டாஸ்மார்க் விஷயத்தை வந்து இங்கே இருக்க நம்ம பேசிகிட்டு இருக்கோம், இடி அடுத்த அட்டாக்குக்கு போயிடுச்சு. அடுத்த அட்டாக் யாருக்கு, எந்த மாவட்டத்தை குறிவைக்க போகுது, எந்த அமைச்சரை குறிவைக்க போகுது, எப்படியும் ஒன்றில் 8 மாதத்துக்குள்ளே எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்துடணுங்கிறது பிளானு. ஏற்கனவே ஜெகத் ரட்சகனுங்க அவர் மாதம் ரைடு வந்தாலும் அவர் சோர்ந்து போயிட்டார். இந்த தடவை எலெக்ஷனில் செலவு பண்ணுவாரான்னு தெரியல. துரைமுருகன் சொல்லவே தேவையில்லை, பதவியும் பறிச்சிட்டாங்க. அவங்க பையனுக்கு ரைடு வரும்போது ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. பொன்முடி அவரும் நொந்து போயிட்டார். யாரோ வராங்க, அவர் போட்டோவே போட மாட்டுறாங்க. ஏவா வேலு தன் பையன் கம்பெனிக்கு சீட்டு கேட்டார், கொடுக்கல. நேரு உங்கள் பையனுக்கு சீட் கொடுத்துட்டீங்க, கதிரானந்து கொடுத்துட்டீங்க, டிஆர் பாலு பையனை வந்து அமைச்சராகிட்டீங்க, என் பையனுக்கு என்னென்னு அவர் கேட்குறாரு. இன்னொன்று ஐப்பெரிய சாமி நினைக்கிறார், என் பின்னால் அந்த சக்கரபாணியை தூக்கி மண்டல பொறுப்பாளர்கிட்ட அவர் ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் பிடிஆர்லாம் ஓரம் கட்டிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூர்த்தியை பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க, அவர் ஒரு வருத்தம். தங்கம் தென்னரசை போட்டதுனால KKSR ராமச்சந்திரனுக்கு வருத்தம். இப்படி திமுகவிடம் உட்கட்சி பூசல் அதிகமாகிட்டது. அடுத்த சிண்டை எப்போ உருவாவார்னு தெரியல, சொல்ல முடியாது. திமுகவுக்கு வரக்கூடிய காலங்களில் 7.5 தான். எல்லாத்தையும் தாண்டி திமுக என்ன நினைக்குது, பிஜேபி அதிமுக கூட்டணி இன்னும் ஜெல்லாகலை. விஜய் அங்கே போலேன்னா கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குன்னு திமுக நினைக்கிது. உண்மைதான், அதில் மாற்று கருத்தில் இல்லை. ஆனால் வரக்கூடிய நாட்களில் திமுக இன்னும் அன்பாப்புலர் ஆகிடுச்சுன்னா, இப்போ திமுக மேலே இருக்க கோபம் யாருக்குங்க வாக்கா போகும்? திமுக மேலே கோபம்னா அவங்களுக்கு மக்களுடைய முதல் சாய்ஸ் என்ன? அதிமுக கூட்டணி தான். அதில் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. போகிற காலத்தில் எப்படின்னு தெரியல, இப்போ அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். திமுக பல ஆபத்துகளை இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. இடி இயக்குனரை மாற்றிட்டோன்னே வெற்றின்னு இவங்க முழங்குறாங்க. மறுபடியும் சொல்கிறேன், யாரை மாற்றினாலும் இடி இவர்களை சும்மா கூடாது. டெல்லியில் வேற ஒரு மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, இது தெரியாமல் இங்கே இருக்கவங்க பேசிகிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.